இன்று காலையிலிருந்து உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று இப்பொழுது உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உனக்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்து விட்டது. உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைக்கான தீர்வு உன் கையில் வந்து விட்டது. இந்த நேரத்தில் உன் அப்பன் என்னை தவிர்த்து விடக்கூடாது அல்லவா? அது மட்டுமல்ல, உனக்கு நல்லது செய்து வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்திவிடலாம், தடுத்து நிறுத்தலாம், அது உனக்கு நடக்காமல் கூட இருக்கலாம் என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தார்கள். எல்லாம் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் மீண்டும் வெளியில் வந்துவிடும். எங்கே உனக்கு தெய்வம் நல்லதை கொடுத்து விடுமோ என்கின்ற பயம் உணர்வுகள் அவர்களுக்குள் வந்துவிடும். அதனால்தான் அப்பன் உன்னை தனிமையில் கேட்க சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாரத்தின் முதல் நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ பெறப்போகின்ற, நீ நினைக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளை நீ தேடி கண்டுபிடித்து இப்பொழுது உனக்கானது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் எல்லாம் சூழ்நிலைகளும் உனக்கு கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை கடைசியில் எதையுமே பெற முடியாமல் தவித்து நிற்கின்ற நேரம், எதிர்பாராத நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு மனநிலை கிடைக்கும் என்று நீ நம்பித்தான் இந்த அப்பன் என்னை இந்த விடியலில் தேடி வந்திருக்கின்றாய். பாவத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக எதையும் எடுத்து செல்ல முடியாது அல்லவா? என் பிள்ளையே, மன நிம்மதி என் குழந்தை மன நிறைவாக கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் உனக்காக தந்துவிட வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்னவாக இருந்தாலும் கடைசியில் அதிலிருந்து நீ பெறுவது அத்தனையும் உனக்கான தேவை. இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி விரும்புகின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்காக வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, சில காலம் சில நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளினால் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களுக்குள் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றாய். என்ன நடந்தது, என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ பதற்றமடைகின்றாய். அதுவெல்லாம் இந்த அப்பன் என் முன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தானே. உனக்கு நன்றாக தெரியும், அப்பன் நினைத்தால் இதுவெல்லாம் ஒன்றுமில்லாத காரியமாக மாறிவிடும் என்று. அப்படியானால் நீயும் அதை நினைத்து கொண்டுதானே சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றிகளை நிறைவாக பெற முடியும் என்று எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்கி இருக்க வேண்டும். தேவையில்லாமல் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் தேவையில்லாமல் உனக்குள் வருகின்ற எண்ணங்களும் சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. இனிமேலும் இதை இப்படி எல்லாம் உன்னால் கடந்து வர முடியாது. இந்த வாழ்க்கை பல நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியை நீ மீண்டும் பெற வேண்டிய நேரம். உன்னால் முடியாது என்று கைவிட்ட விஷயத்தை நீ தெளிவாக மீண்டும் கொண்டு வர வேண்டிய நேரம். இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான நடக்கப் போகின்ற தருணம். அப்பன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இருக்கின்ற உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு வேண்டுதலைகளை கொடுத்த விஷயத்தை நீ தெளிவாக உணர வேண்டும். இப்பொழுது அதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் பொழுது, இதற்காக தீர்வு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உண்மைகளுக்கு நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மூச்சு விடுகின்ற நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய்.
நீ மூச்சு முட்டுகின்ற அளவிற்கு அதனை நினைத்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்து, பல வேதனைகளை பார்த்து, இனிமேலும் இதிலிருந்து நாம் மீண்டும் வந்து விட்டோம் என்று சொல்லி வாழ்க்கையில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கின்ற என் பிள்ளை, முக்கியமாக சுற்றி இருக்கின்றவர்களால் வருகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கின்றது. எப்படி இறுதிலும் மீள முடியும், எப்படி இந்த விஷயத்தில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து நீ உனக்கான நன்மையை பலவற்றை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே முடங்கி கிடக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க யார் நினைத்தாலும் சரி, அதில் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இடைஞ்சல்கள் இன்னல்களும் வேறு யாரும் கொடுப்பதில்லை. நம்மோடு இருப்பவர்களும் இந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கதுமாக அதுதான் நமக்கு கொடுக்கின்றது என்றால், நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் துன்பத்தை கொடுக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த மனிதர்கள் தெரியவில்லை. ஒரு விஷயம் மட்டும் எனக்கே புரியவில்லை. அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக மாறியிருக்கின்றது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ தவிக்கின்ற பொழுது, என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். அதையும் கஷ்டங்களாக கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்கள். இவர்கள் இந்த சிந்தனைக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்கள் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக சரியான முடிவினை கட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்களை தேடி சென்று இவர்களை பழி வாங்க வேண்டுமா இல்லையா என்று என் பிள்ளை, பழி வாங்குகின்ற எண்ணம் என்னுடைய குழந்தைக்கு ஒருபோதும் வரக்கூடாது. ஒரு பிரச்சனை இருந்து தப்பித்து இன்னொரு பிரச்சனைக்குள் நீ எப்பொழுதும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. உன்னை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காதே. உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி மட்டும் நீ சிந்திக்க தொடங்கு. உன்னுடைய மனசாட்சி உன்னை பற்றி சரியாக விஷயங்களை சொல்கின்றது என்றால், உன்னை பற்றி நல்லதைத்தான் உன் மனசாட்சி சொல்கின்றது என்றால், நீ செய்வது எல்லாம் சரிதான் என்று உன் மனசாட்சி சொல்கிறது என்றால், நிச்சயமாக நீ செய்வதை சரியாக செய்து கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு அடி கூட பின்னால் வைத்து விடாதே. இனிமேலாவது உன்னை சூழ்நிலைகள் வீழ்த்த நினைக்கின்ற இந்த மனிதர்கள் மத்தியில் நான் என்னுடைய புத்தியால் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல். என் பிள்ளையே, உன்னுடைய பிழைப்பிற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். சரியாக இருக்கும் பொழுது அவர் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, எத்தனை முறை இந்த வாழ்க்கை எத்தனையோ முறை பலவிதமான துன்பங்களை உன் வாழ்க்கையில் முழுவதுமாக மறக்க முடியாத அளவிற்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதானே இன்று வைத்திருக்கின்றாய். சில பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதையெல்லாம் நான் உனக்கு தர நினைக்கின்ற இந்த நேரமானது எங்கே பல பிரச்சனைகளுக்குள் நான் முடிவு கட்டத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைகளில் இருந்து உனக்கான தீர்வினை நான் கொடுக்க நினைக்கின்றேன். நீ ஆசைப்பட்டது போல எப்பொழுதும் இந்த விஷயம் எல்லாம் நீ வெளிக்கு கொண்டு வர போகின்றாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரி என கண்டு வெளியில் எடுத்து வருகின்றாயோ, அப்பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க தொடங்கிவிடும். அப்பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு ஒருபோதும் என் குழந்தை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். நீ உன்னுடைய முன்னேற்றத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியினாலும் உன்னை யார் என்று நீ காண்பிக்கும் பொழுது
உன் மீது இவர்கள் கொண்ட தீய எண்ணங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடும். உன் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது அத்தனையுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்வழிப்படுத்தி விடாதா என்பதை மட்டுமே தான். அப்படியானால் இனிமேலாவது இந்த விஷயம் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உன்னுடைய முழு கவனமும் அதன் மீது இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து விட்டது என்பதற்காக அதோடு நான் வாழ்க்கையில் நம் எந்த விதமான விஷயத்தையும் முடித்துவிடக்கூடாது. தொடக்கம் மிகவும் கடுமையானதாக இருக்கும், ஆனால் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நீ நினைத்ததை நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு நீ முயற்சி செய்ய சரியாக செய்து கொண்டு இரு. நிச்சயமாக எதிர்பாராத விஷயங்கள் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளும் இன்றைய முடிவுக்கு வந்துவிடும். இதோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வது. என் பிள்ளை, நான் இருக்கின்றேன், உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன், உன்னுடைய சந்தோஷத்தில் நான் இருந்து நடக்கின்றேன், உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். நல்ல பாதையில் அப்படியே இருக்கும் பொழுது என் பிள்ளை, என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்காக நீ யோசிக்காமல் நம் அப்பன் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டு நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நீ கேட்டதை விட சிறப்பாக விஷயத்தை உன் கையில் கொடுக்கும். உன்னை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வைக்கும். நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கின்ற விஷயத்தை கூட இந்த வாழ்க்கை மீண்டும் நம்மால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்றும் எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன்னுடைய பிரச்சனை அத்தனையும் முடிந்து நீ கேட்டதை விட சிறப்பானது எல்லாம் உன்னை வந்து சேரும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மையை உச்சத்தை நிச்சயமாக உன்னால் தொட்டுவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கைதான் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.